ஹாய்! நெறைய கெமிக்கல் ஆட் பண்ணி விக்கிற ஃப்ரோசன் பச்சை பட்டாணி இன்னுமா வாங்கிட்டு இருக்கீங்க? ப்ளீஸ் வாங்காதீங்க. இந்த சீசன்ல பட்டாணி ரொம்ப ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும் அண்ட் ரேட் கம்மியாவும் கிடைக்கும். ஸோ நம்ம பல்கா வாங்கி எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பட்டாணிய வந்து தோலெல்லாம் உரிச்சு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய பாத்திரத்தில் 1 லிட்டர் வரைக்கும் தண்ணி வந்து நான் பாயில் பண்ண வச்சுருந்தேன். ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் அண்ட் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அது கலர் ரீட்டைன் ஆகிறதுக்காக தான். நம்ம இப்போ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க பீஸ் சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு லிட் கவர் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பீஸ்லாம் வந்து அப்படியே மேலே வர ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்ல ரன்னிங் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. ஓவர் குக் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான். பச்சை தண்ணியில் ஒரு 3லேருந்து 4 தடவை நல்லா அலசிடுங்க. அலசிட்டு தண்ணியெல்லாம் நல்லா ஃபில்டர் ஆன பிறகு காட்டன் துணியில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஃபேன் காற்றுல வச்சாலே போதும், நல்லா ட்ரை ஆகிடும். வெயிலில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. 1 ஹவர்க்குள்ளேயே நல்லா ட்ரை ஆகி வந்துடும். அந்த ஈரத்தன்மை இல்லாமல் இருந்தால் போதும். ஜிப்லாக் கவர் இல்லை ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா 1 இயர் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் ஃப்ரெஷ் பட்டாணி நீங்கள் அப்படியே ஜிப்லாக் கவரில் போட்டு ஃப்ரீசரில் வச்சாலும் கெட்டு போகாமல் இருக்கணும். அதுவும் ட்ரை பண்ணியிருக்கேன். எப்போவுமே மார்னிங் சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட் ஹெல்த்தியாக இருக்கும்னு நினைப்பேன். நார்மல் தோசையே சாப்பிட்டாலும் அதில் நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிப்பேன். கேரட் பீஸ் போட்டு ஒரு கார சட்னி வச்சு சாப்பிட்டேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வெஜிடபிள் தோசை செஞ்சு கொடுத்தா எல்லாரும் சாப்பிடுவாங்களான்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.